இப்போ கொடுக்கப்பட்ட படத்துல இருந்து எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுல வந்து ரெண்டு முக்கோணங்கள் இருக்கா, முக்கோணம் AEN, முக்கோணம் AAD. இது ரெண்டும் வடிவத்த முக்கோணங்கள். அதனால அவற்றுடைய ஒத்த பக்கங்களோட விகிதம் வந்து சமமா இருக்கும். அது எப்படி எழுதுவோம்? PE by PA equal to PN by PD equal to EN by AD. இங்க வந்து x மற்றும் y ஓட வேல்யூ தான கண்டுபிடிக்கணும். இப்போ நாம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x வந்து இங்க இருக்கு. அப்போ நாம இதுல வந்து PE by PA, EN by ED இது ரெண்டும் எடுத்துட்டோம்னா நாம x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாமா? PE நமக்கு தெரியும். PE ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 6 cm கொடுத்திருக்காங்க. PA ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. PE வந்து 6 cm, EA வந்து 2 cm. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு PA ஓட வேல்யூ கிடைச்சிடுமா? PA equal to PE plus EA. அப்ப இது ஆட் பண்ணா 6 plus 2 8 cm. PA வந்து 8 cm. நெக்ஸ்ட் EN ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3 cm கொடுத்திருக்காங்க. AD x cm தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை x ன்னு அப்படியே எடுத்துப்போம். அப்போ 6 by PE வந்து 6, PA வந்து 8. 6 by 8 equal to EN வந்து 3 by AD வந்து x. இப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணா நமக்கு x equal to 4 cm கிடைக்கும். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y ஓட வேல்யூ எங்க இருக்கு? PN ல இருக்கு. அப்போ PN by PD, PE by PA இந்த ரெண்டையும் எடுத்துப்போம். PE by PA equal to PN by PD. PE நமக்கு தெரியும் 6 cm, PA வந்து 8 cm. PN ஓட வேல்யூ நமக்கு y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ y by PD வந்து PN ஐயும் ND யும் ஆட் பண்ணா நமக்கு PD ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ PD equal to PN வந்து y, அப்புறம் ND ஓட வேல்யூ வந்து 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணா y plus 5 தான் PD ஓட வேல்யூ. அத வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y by y plus 5. இப்போ நம்ம இந்த y plus 5 equal to இந்த பக்கம் வந்தா பெருக்கல் வந்துரும். 6 into y plus 5 equal to 8 into y 8y. இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணா 6y ஆயிடுமா? 8y இருக்கு. இந்த 6y equal to இந்த சைடு வந்தா -6y ஆயிடும். 6 into 5 30. அதை அப்படியே அந்த சைடு வச்சுப்போம். அப்ப 8y minus 6y equal to 30. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2y equal to 30. இப்போ 2 ஆல இந்த 30 கேன்சல் பண்ணா 15 கிடைக்கும். அப்ப y equal to 15 cm, x equal to 4, y equal to 15. ஆப்ஷன் A1 கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர் கோணங்கள் கூடுதலுக்கு சமமா? இங்க வெளிக்கோணம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 120 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப உள்ளெதிர் கோணங்களை நாம x ன்னு எடுத்துவோம். x plus x ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 120 டிகிரி கிடைக்குது சமம்ன்றதுனால. அப்போ 2x equal to 120 கேன்சல் பண்ணா x equal to 60 டிகிரி. அப்போ அதனுடைய கோண அளவு வந்து 60 டிகிரி. ஆப்ஷன் A2.